வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 19வது நாளுக்கான கொஷின்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். 181வது கேள்வி பாருங்க. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ₹6,750 ஃபார் 219 டேஸ் அட் 10% பெர் annum. அதாவது ரூபாய் 6,750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம் தனி வட்டியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடல் கொஸ்டினுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கடைசியாக 2 ஜீரோ இருந்தால் அந்த 2 ஜீரோ விட்டுடலான்ட்டு. அப்படி ஜீரோ இல்லாமல் நம்பர் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். கடைசியாக 2 ஜீரோ இருந்துச்சுன்னா 2 ஜீரோவையும் விட்டுடலாம். அப்படி இல்லாமல் நம்பர் இருக்குன்னா லாஸ்ட்ல இருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி சொல்லியிருக்காங்க? 10%. இன்ட்டு நமக்கு பொதுவாக இயரில் கொடுக்கணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டேஸில் கொடுத்துருக்காங்க. இந்த டேஸ் நல்லா பாருங்க, 219 நாள்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இயராக மாற்றணும் அப்படின்னா 365ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் 365 டிவைட் பண்ணணும்? ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 365 நாள். இப்போ இது எந்த வாய்ப்பாட்டில் சார் கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் வாய்ப்பாட்டில் ஆகுமோனா மேலே ஆகும், கீழே இருக்கிற நம்பர் ஆகாது. இது ஆக்சுவலாக ஒரே ஒரு வாய்ப்பாட்டில் மட்டும்தான் கேன்சல் ஆகும். எந்த வாய்ப்பாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73ஆம் வாய்ப்பாட்டில். அப்போ நான் 73ஆம் வாய்ப்பாட்டை ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. உங்களுக்கு நான் 3ஆம் வாய்ப்பாட்டை வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? இங்கே 9, 3 9. இங்கே லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 5, 5 15, 5ன்னு முடியும். அப்போ இது 3 முறை வரும், இது 5 முறை வரும். டேஸில் வரும்போது பெரும்பாலான நேரங்களில் அவங்க பர்டிகுலராக சில டேஸை தான் கொடுப்பாங்க. என்னென்ன டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 73 நாள், இல்லை அப்படின்னா 146 நாள், அப்படியும் இல்லை அப்படின்னா 219 நாள், அப்படி இல்லை அப்படின்னா 292 நாள். இந்த 4 டேஸில் ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க. இதை தாண்டியும் அவங்க வேறு ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அது உங்களுக்கு கேன்சல் ஆகிறது மாதிரியான நம்பர்ஸை தான் கொடுப்பாங்க. ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம், 48 நாள் அந்த மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க. அப்போ அது நமக்கு கேன்சல் ஆகிறது மாதிரி தான் இருந்தது. சரியா? ஏன் இந்த டேஸை தான் கொடுப்பாங்கன்னா இது எல்லாமே 73ஓட மடங்காக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா 73ஆம் வாய்ப்பாட்டில் 73 ஒரு முறை வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா 2 முறை. 219 பார்த்தோம்னா 3 முறை. 292 பார்த்தோம் அப்படின்னா 4 முறை. இந்த 4 டேஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு அது 365ஆல் டிவைட் பண்ணும்போது 365 5 முறை வரப்போகுது இல்லையா? ஸோ 73 நாள்னு கொடுத்தாங்கன்னா 1/5, 146 நாள்னு கொடுத்தாங்கன்னா 2/5, 219 நாள் கொடுத்தா 3/5, 298 நாள் கொடுத்தாங்க அப்படின்னா 4/5. இந்த 4 டேஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 4த்துல அவங்க எதை கொடுத்தாலும் நீங்க கேன்சல் பண்ணி டைரக்டா இப்படி ஆன்சர் எழுதிடலாம். 1/5, 2/5, 3/5, 4/5. இதோட ஈஸியாக பாருங்களேன். 73 365 டிவைட் பண்றீங்கன்னா நான் முன்னாடி சொன்னது 3ஆம் வாய்ப்பாடு வச்சே போதும். 1 3 3, இங்க 5 15, பாருங்க 1/5ன்னு வந்துடும். 146 நாள் பை 365 அப்படின்னாலும் 3ஆம் வாய்ப்பாடை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். 2 6, 5 15. ஏன் 3ஆம் வாய்ப்பாடை சொல்றேன்னா பெருசா ஒன்றும் காரணம் இல்லை. 73ல கடைசி நம்பர் 3 இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம இதை போட்டுடலாம் அப்படின்ட்டு. அப்படி இல்லாட்டியும் இந்த 4 நம்பர்ஸை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா 1/5, 2/5, 3/5, 4/5ன்னு ஈஸியாக போட்டுடலாம். நம்ம கரெக்டா? அப்போ 219க்கு நமக்கு என்ன வந்துடும்? 3/5 வந்துடும். இப்போ இதுவே ஆண்டு கொடுத்துருந்தாங்க, இத்தனை ஆண்டுன்னா டைரக்டா இன்ட்டு போட்டுருக்க போறோம். ஆண்டு கொடுக்காம டேஸ்ல கொடுக்கவே தான் 365ஆல் டிவைட் பண்றோம். ஓகே, இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். முதல்ல 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். இதை 10ஆல் மல்டிப்ளை பண்றீங்கன்னா நமக்கு இந்த புள்ளி என்னவாயிடும்? ஒரு டிஜிட் தள்ளி வரும். அப்போ 675.0ன்னு வரும். புள்ளிக்கு அப்புறம் கடைசியா 0 இருக்குன்னா விட்டுடலாம். சரியா? அப்போ 10ஆல் பெருக்கிட்டோம். இன்ட்டு 3/5 கேன்சல் பண்றேன். 1 5 5, இங்க அடிச்சிங்கன்னா 1 5 5, மீதி 1, 3 5 15, மீதி 2, 5 25. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? 135 பெருக்கல் 3 பெருக்கிறேன். 3 5 15, மீதி 1, 3 9 1 10, மீதி 1, 1 3 3 1 4. அப்போ அவங்க கொடுக்குற வட்டி தொகை எவ்வளவா இருக்கும் அப்படின்னா ரூபாய் 405. சரிங்களா? இந்த பெருக்கல் எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, இதெல்லாம் ஈஸியாக பண்ணுவீங்க. இந்த கொஸ்டின்ல மெயினாக சொல்ல நினைச்சது இந்த பாயிண்ட் தான். இந்த 73, 146, 219, 292 இந்த 4 டேஸ் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி கேன்சல் பண்ணி மாத்துறது அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 182. இரு எண்களின் மீ போ மா 48. அந்த எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அந்த எண்களின் கூடுதலை காண்க. இப்போ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சதுன்னா ஒரு 5 செகண்ட் இல்லை 1 செகண்ட் போதும் ஆன்சரை முடிச்சிடலாம். இப்படின்றதுக்குள்ள உங்களால ஆன்சரை சொல்ற முடியும். அப்படின்னா சார் ஒரே செகண்ட்ல ஆன்சர் சொல்றதுக்கு அப்படின்னா இங்க பாருங்க, கூடுதலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 2:3. 2யும் 3யும் கூட்டணும்னா என்ன கிடைக்கும்? 5. கரெக்டா? அப்ப ஆன்சர் என்னவா இருக்கணும் அப்படின்னா 5ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதா இருக்கும். இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? இது தெரிஞ்சுக்கிறது. 2யும் 3யும் கூட்டினா 5 டக்குன்னு கேட்டோன்னே சொல்றீங்க அப்படிதானே? அப்ப 5ஆம் வாய்ப்பாட்டில் வரணும்னா அப்படியே பாருங்க, 28 வராது, 32 வராது, 64 வராது, முடிஞ்சு போச்சு. 40 5ஆம் வாய்ப்பாட்டில் வருது.
நீங்கள் வேறு எதுவுமே யோசிக்காதீங்க. மெத்தடு அது இதெல்லாம் முடிஞ்சே போச்சு பாருங்கள். இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு மெத்தடை சொல்ல தான் போகிறேன் எப்படி போகிறதுன்ட்டு. ஆனால் எக்ஸாமில் நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது இந்த விஷயம் தான். கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. 2:3 2 3 கூட்டினா 5 5ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். ரைட், 3 நம்பர் வரல, ஒரு நம்பர் தான் இருக்குது. ஆன்சர் முடிஞ்சிச்சு, நீங்கள் பாட்டுக்கு அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அங்கே உட்காந்தாலும் நம்ம மெத்தடை தான் போடுவேன் அப்படின்னு அடம்பிடிக்கூடாது. நான் உங்களுக்கு ரெண்டையும் சொல்லி தர தான் போகிறேன். எப்போ நமக்கு மெத்தடு தெரிஞ்சிருக்கணும்? 2 ஆன்சர். இப்போ ஆப்ஷன் சி 40, ஆப்ஷன் டி 45ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு பேச்சுக்கு ஆப்ஷன் பி 50ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இது 55ன்னு கொடுத்துட்றேன். இப்படி வச்சு 4 ஆன்சருமே 5ஆம் வாய்ப்பாட்டில் இருக்குது. அப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா, அப்போ வேறு வழியே கிடையாது. அப்போ மெத்தடை தான் போட்டாகணும். அதனால தான் இப்போ அதையும் சேர்த்து தான் சொல்ல போகிறேன். சரியா? என்ன மெத்தட் படி எப்படி சார் போடுறது? அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். மீ போமா 48ன்னு கொடுத்துட்டாங்க. பை ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 2 3 2 × 3. எல்சிஎம் கொடுத்துட்டு ரேஷியோ கொடுக்குறாங்கன்னா கொடுத்த எல்சிஎம்மை அந்த ரேஷியோவால் டிவைட் பண்ணணும். ஏற்கனவே நாம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கு டைப் வைஸாக வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா? அதில் இதை பார்த்துருப்போம். எல்சிஎம் கொடுத்துட்டு ரேஷியோ கொடுத்தா என்ன பண்ணணும், ஹெச்சிஎஃப் கொடுத்து ரேஷியோ கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம டைப் வைஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம். நம்ம குரூப்லையும் அதை நம்ம அந்த வீடியோவில் லிங்கை போட்டிருக்கோம். சரியா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். 1 2 2 4 4 2 8 1 3 3 8 3 24. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? 8ன்னு கிடைக்குது. ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 2:3. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? கூடுதல். 2 3 கூட்டினா 5, அதாவது கூடுதல் 5 பங்கு. இந்த கண்டுபிடிச்சால 8, இதுதான் என்னது அப்படின்னா 1 பங்கு. அப்போ நமக்கு 5 பங்கு தேவை. அப்போ 5 8 பெருக்கிறேன், 8 40. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி 40. நம்ம இவ்வளோ தூரம் போடாமல் தான் முதல்ல ஆன்சர் சொல்லிட்டோம் பாருங்க. சரிங்களாமா? ஸோ இந்த ட்ரிக்கெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வைங்க. இப்போ நான் சொல்கிறேன்ல, இப்போ நான் மெத்தடாக போகிறேன்னா இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு நம்ம அடுக்கு போட்டலாம் ஒரு அரை பக்கத்துக்கு. ஆனால் ட்ரிக் சொல்கிறோன்னா ஐடியா தான் சொல்ல முடியும். நீங்கள் உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதணும்னா எப்படி எழுதி வைக்கலாம்? கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ரேஷியோ 2:3 2 3 கூட்டினா 5. அப்போ ஆன்சர் 5ஆம் வாய்ப்பாட்டில் வரணும் அப்படின்னு உங்களுக்கு புரியுற உங்களோட ஓன் லாங்குவேஜ்லேயே இந்த கொஸ்டினுக்கு பக்கத்தில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த முறை நீங்கள் கொஸ்டினை பார்க்கும்போது இந்த ஐடியா மைண்டில் இன்னும் நல்லா பதியும். சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 183. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 256 ஹோல் பவர் 5/4. இப்போ பாருங்களேன், 256 இதை நான் பிரிச்சுக்கிட்டே வரேன். 2ஆம் வாய்ப்பாட்டில் பிரிக்கலாம், 4ஆம் வாய்ப்பாட்டில் பிரிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நான் 4ஆம் வாய்ப்பாட்டில் போட்டே வரேன். 6 நாங்க 24, மீதி 1, நாங்க 16. மறுபடியும் 4ஆம் வாய்ப்பாட்டில் போடுறேன். 1 நாள் 4, மீதி 2, 6 நாங்க 24. மறுபடியும் 4ஆம் வாய்ப்பாட்டில் போடுறேன், 4 நாங்க 16. மறுபடியும் 4ஆம் வாய்ப்பாட்டில் போடுறேன், 1 நாள் 4. அப்போ எத்தனை முறை 4 வந்திருக்கு? 4 முறை 4 வந்திருக்கு. ஸோ 256 எப்படி எழுதலாம்னா 4/4ன்னு எழுதலாம். கரெக்டா? ஹோல் பவரில் என்ன கொடுத்துருக்காங்க? 5/4. அப்போது இந்த பவரில் இருக்கிற பையில் 4ம் இந்த பவரில் இருக்கிற 4ம் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன நிற்கும்? 4/5 நிற்கும். 4/5னா என்ன அர்த்தம்? 4 5 முறை பெருக்கணும். 4 × 4 × 4 × 4ன்னு ஏற்கனவே இப்போ தான் பார்த்தோம். 4 4 முறை பெருக்கணும் என்ன கிடைக்குது? 256 × 4. அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 1024ன்னு கிடைக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சி 1024. இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் ஏன் 4ஆம் வாய்ப்பாட்டில் போட்டீங்க, 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டிருக்கலாம்ல? நியாயம்தான். இங்கே பவரில் 1/4 இருக்கிறதால எப்படி இதுக்கு 4 டைம்ஸ் வரும் 4 டேபிள்ன்றதால நான் போட்டேன். நீங்கள் 256 இல்லை சார் எனக்கு டக்குன்னு 4ஆம் வாய்ப்பாடெலாம் தோணல, எனக்கு 2ஆம் வாய்ப்பாடு தான் தோணுதான், நீங்கள் தாராளமாக 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டே வரலாம். இப்படி 2 டேபிள் வச்சு போட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் எத்தனை முறை 2 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 முறை வரும். எத்தனை முறை வரும்? 8 முறை. அப்போ 2/8 நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 2/8ன்னு எடுத்தீங்கன்னா பவரில் 5/4. ஏன்னா இங்கே எனக்கு தெரியுன்றதால நம்ம என்ன பண்ணிட்டேன், 4ஆம் வாய்ப்பாட்டில் போடுங்கன்னு சொல்லிட்டேன். எக்ஸாமில் நீங்கள் 4ஆம் வாய்ப்பாடு தான் யோசிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. அப்போ 2/8 இப்போ கேன்சல் பண்ணுங்களேன். 4 1s are 4, 4 2s are 8. அப்போ 2/2 இது இல்லாமல் ஹோல் பவரில் ஒரு 5 நிற்குது. அப்படின்னா 2/2 5 பெருக்கிறேன், 5 10, 2/10 என்ன அர்த்தம்? 2 10 முறை பெருக்கணும்னு அர்த்தம். 2 × 2 × 2 × 2 அவர் 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்பயும் அதே தான் கிடைக்கும், 1024. ஓகேவா? எந்த மெத்தடில் பண்ணீங்கனாலும் ஆன்சர் தப்பு வராது. நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாம்மா? இது ஈஸியா? சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 184. நான் இதில் வேணா இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு தரட்டுமா இந்த மாடலில்? ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு ஹோம்ஒர்க் தருவோம் இல்லையா? இப்போ இதே இதுவே எடுத்துக்கிறேன். இந்த மாடல் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். 256 ஹோல் பவர் 5/8ன்னு எடுத்துக்கிறேன். ஹோல் பவரில் என்ன கொடுத்துருக்கேன்? 5/8. 256 ஹோல் பவர் 5/8ன்னு இருந்தால் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது ஒரு கொஷின். இன்னொரு கொஷின் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 81 ஹோல் பவர் 5/4 இப்படின்னு எடுத்துக்கிறேன். 81 ஹோல் பவர்
5/4. இப்போ 81 நீங்கள் எந்த டேபிளில் செஞ்சுட்டே வரலாம்? 3 டேபிளில் செஞ்சுட்டே வரலாம். செஞ்சு பாருங்க எத்தனை முறை வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். 81 3 டேபிள்லேயே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு 4 டைம்ஸ் வரும். அப்போ 4 கேன்சல் ஆகிட்டு அதே மாதிரி தான் நிற்கும். ஸோ இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 2 கேள்வி. ஒவ்வொரு நாள் நம்ம ஒரு 2 கொஸ்டின் 4 கொஸ்டின் கொடுத்துட்டு வரோம் இல்லையா? நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இந்த கேள்விக்கான ஆன்சரை இப்போவே ட்ரை பண்ணிடுங்க. சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா 10 கொஸ்டின் முடிச்சுட்டு அடுத்ததாக ட்ரை பண்ணலாம்னு நினைப்பீங்க இல்லையா? அப்படி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டே ட்ரை பண்ணிடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போங்க. ஏன்னா கடைசியாக செய்யலாம்னு நினச்சோன்னா நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் தான், அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அப்பப்போக்கு அந்த சம்மை போட்டு முடிச்சிட்டிங்கன்னா தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பரவாயில்ல நம்மளால போட முடியுது அப்படிங்கிறது. சரிங்களாமா? ஓகே, அடுத்த கேள்வி 184. The sum of the first 99 terms of the series 3/4, 5/36, 7/144, 9/400 and so on. அதாவது என்ற தொடரில் முதல் 99 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் மெத்தடா எப்படி போறதுன்னு சொல்லிடுறேன். இருந்தாலும் ஷார்ட்கட்டாகவும் கடைசியாக சொல்கிறேன். இப்போ இதில் பாருங்களேன், மேலே இருக்கிற நம்பரை பற்றி கவலைப்படாதீங்க, அதை பற்றி ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். கீழே இருக்கிற 4 எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒரு நாள் 4ன்னு எழுதலாம். கரெக்டா? அதாவது 1 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர்னு எழுதுறேன் நான். ஏன்னா 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, ஒரு நாள் 4ன்னு வந்துடும். அதே மாதிரி 36 எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர்னு எழுதலாம். பாருங்க, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9. கரெக்டா? அப்போ 4 9 36. 144 எப்படி எழுதலாம்னா 3 ஸ்கொயர் இன்ட்டு 4 ஸ்கொயர்னு எழுதலாம். 3 9 நன்னாங்க 16 பேருக்குனா 144. கரெக்டா? அதாவது முதல் நம்பருக்கு 1 2, ரெண்டாவது நம்பருக்கு 2 3, மூணாவது நம்பருக்கு 3 4. இப்படியே வந்தோம் அப்படின்னா மொத்தம் 99 நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போ கடைசி நம்பருக்கு என்ன வரும்? 99 இன்ட்டு 100ன்னு வரும். கரெக்டானு பாருங்க. 1 2 2 3 3 4. எந்த நம்பரோ அந்த நம்பர், அதாவது எத்தனையாவது உறுப்பு? முதல் உறுப்புன்னா 1 2, ரெண்டாவது உறுப்புன்னா 2 3. அப்போ அதே மாதிரி 99வது உறுப்புன்னா 99 100ன்னு வரும். இதில் நல்லா பாருங்க, 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர், 5 5 6 7 8ன்னு கேன்சல் ஆகிட்டு கடைசியாக அந்த 99 ஸ்கொயர் வரைக்கும் கேன்சல் ஆகிடும். கடைசியாக என்ன நிற்கும்? இங்கே 1 ஸ்கொயர் நிற்கும் பையில், இங்கே 100 ஸ்கொயர் நிற்கும். நம்ம என்ன பண்ணுறோம்னா மேலே இருக்கிற 3 5 7லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் தனியாக பிரிக்கிறப்ப 1/ன்னு ஆகிடும். அப்போ பையில் இருக்கிற 1 ஸ்கொயர் மைனஸ் கடைசியாக பையில் இருக்கிற 100 ஸ்கொயர், இது ரெண்டுத்தை மட்டும் மைனஸ் பண்ணால் போதும். இது ஒரு ட்ரிக்குமா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஏற்கனவே நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் சொல்லும் போதும் ஒரு 10 நாள் நம்ம 5 கொஸ்டின் வச்சு போட்டிருப்போம் இல்லையா? அங்கேயும் இதை பற்றின பேசிக்காக நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இந்த மாடலில் எப்படியெல்லாம் இருக்கும்ட்டு அதில் சொன்ன ட்ரிக் தான் இது. சரிங்களா? ஸோ பையில் 1/1 ஸ்கொயர், இங்கே 1/100 ஸ்கொயர். அப்போ 1/1 ஸ்கொயர்னா 1 தான். 1/100 ஸ்கொயர் அப்படின்னா 4 0 வந்துருமா? 10,000 ஆகிடும். அப்போ 10,000 எல்சிஎம் எடுக்கிறேன், கிராஸ் மல்டிப்ளை 1 இன்ட்டு 10,000 10,000 மைனஸ் 1 1. அப்போ 10,000ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 9,999/10,000. ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சி 9999/10,000 அப்படிங்கிறது தான். இங்கே என்ன டவுட் வரும்னா மேலே இருக்கிற 3 5 7 9 ஏன் சார் எடுத்துக்கூடாது விட்டுணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இப்போ இங்கே கூட உங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இருக்காது சார். 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது. ரைட் சார். மேலே இருக்கிற 3 5 7 என்னவாகுது அப்படின்னா ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்களேன், 3/1 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா? இது நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்னா 1/1 ஸ்கொயர் மைனஸ் 1/2 ஸ்கொயர்னு எழுதலாம். பாருங்க, கரெக்டா? இப்போ இப்படி எழுதுனீங்கன்னா 2 ஸ்கொயர் 4, கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா இங்கே 4, 1 ஸ்கொயர் 1 4, அப்போ 4 மைனஸ் 1. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருது அப்படின்னா 4 மைனஸ் 1 3ன்னு கிடைச்சிருது. கரெக்டா? கீழே எல்சிஎம் எடுத்தோம்னா 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3/4 இந்த டேர்ம் வந்துடுது பாருங்க. ஸோ எப்படி பார்க்க போனாலும் மேலே என்னென்னு வந்துடும்னா 1ன்னு வந்துடும். அதனால தான் அந்த நீங்கள் பிரச்சனைக்கெல்லாம் போகாதீங்க. டிவைடில் இந்த மாதிரி 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்லாம் வருது அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற நம்பர் 1/, ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்கொயர் மைனஸ் 1/, லாஸ்ட் இருக்கிற ஸ்கொயர், இதை மட்டும் பண்ணிங்கன்னா போதும், நமக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 185. இதில் பாருங்கள், ஒரு வட்டத்தின் பரப்பும் ஒரு செவ்வகத்தின் சுற்றளவும் சமமாக உள்ளது. அவை 50 சென்டிமீட்டர் செவ்வகத்தின் நீளம் அகலத்தை விட 3 சென்டிமீட்டர் அதிகமாக உள்ளது எனில் வட்டத்தின் விட்டம் எவ்வளவு? பொதுவாகவே சில கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா தமிழில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம இங்கிலீஷில் ஒரு வாட்டி பார்த்துடலாமா என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு? ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஆக்சுவலாக தமிழில் கொஸ்டினே தப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். தமிழில் ஒரு வட்டத்தின் பரப்பும் செவ்வகத்தின் சுற்றளவும் சமமாக உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஸ்டேட்மெண்ட் தப்பு பாருங்கள். ஒரு வட்டத்தின் பரப்பும்
ஒரு செவ்வகத்தின் பரப்புன்னு மாற்றிக்கோங்க. நீங்கள் நோட்டில் கொஸ்டின் எழுதும்போது இந்த வேர்டை மாற்றிக்கோங்க. ஒரு வட்டத்தின் பரப்பும் செவ்வகத்தின் பரப்பும் சமமாக உள்ளது. அப்போது வட்டத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். செவ்வகத்துடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? எல் இன்ட்டு பி. இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. சரியா? சரி, அடுத்தது டு த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஹேவிங் பெரிமீட்டர் 50 சென்டிமீட்டர். எது? செவ்வகத்தோட பெரிமீட்டர் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுற்றளவு தான் 50 சென்டிமீட்டர். அண்ட் த லென்த் இஸ் மோர் தென் இட்ஸ் பிரெத் பை 3 சென்டிமீட்டர். இது வந்து லென்த்து, இது பிரெத்து. பிரெத்தை விட லென்த்து 3 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ நான் பிரெத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்னா லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்கும். இப்போ இந்த பக்கம் எக்ஸ்ன்னா இங்கேயும் எக்ஸ், இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னா இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 3. கரெக்டாக? லென்த்தை விட பிரெத்தை விட லென்த்து 3 சென்டிமீட்டர் அதிகம். சுற்றளவு இப்போ பெரிமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50. பெரிமீட்டர் அப்படிங்கிறது இந்த எல்லா பக்கத்தையும் ஆட் பண்ணோன்னா கிடைக்கக்கூடியது தான் பெரிமீட்டர். எங்கே எல்லா பக்கத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. எக்ஸு எக்ஸு 2x, இதோர் எக்ஸ் 3x, இதோர் எக்ஸ் 4x. நம்பர்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 3, இது ஒரு 3, 6. அப்போ 4x + 6 தான் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 50. நமக்கு எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். 4x இங்கே வச்சுக்கிறேன், +6 இங்கே வந்துச்சுன்னா -6. அப்போ 50ல் 6 போயிடுச்சு அப்படின்னா 44. கரெக்டா? ஒரு நாள் 4, 11 நாள் 44. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது? 11. எக்ஸுங்கிறது நம்ம என்ன வச்சுருக்கோம்? பிரெத்து. ஸோ செவ்வகத்தோட பிரெத்து பார்த்தீங்க அப்படின்னா 11. தெரிஞ்சிச்சா? நீளம் லென்த்து பார்த்தீங்கன்னா அதோட 3 அதிகம். அப்போ 11 3 அதிகம்னா 14. கரெக்டாக? பை ஆர் ஸ்கொயர். பையுடைய வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். நான் எப்படி கொண்டு வந்திருக்கோன்னு புரியுதா? அவங்க சொன்ன லைன்லேருந்து ஒவ்வொரு வேர்டாக எடுத்துக்கிட்டு அப்படி. இப்போ நமக்கு தேவையானது ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அவங்க கேட்டிருக்கிறது விட்டம், டயாமீட்டர். ஃபர்ஸ்ட் ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 14 இன்ட்டு 11 22/7 ஈக்குவல்ட்டுக்கு எந்த பக்கம் வருதுன்னா 7/22. ஒரு 11 11, ஈர் 11 22, 1 2 7 2 14. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 7 49. அப்போ ஆரம் எவ்வளோ கிடைக்கும்? 49 ரூட் எடுத்தோம்னா 7. ஆரம் 7. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? விட்டம். நீங்கள் 7ன்னு போட்டிங்கன்னா தப்பு, ஏன்னா அவங்க விட்டம் கேட்டிருக்காங்க. விட்டம்ங்கிறது ஆரத்தை டபுள் ஆகுனா கிடைக்கிறது. ஸோ 7 2 14 சென்டிமீட்டர் தான் அதனோட விட்டமாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அடுத்ததா கேள்வி 186 பாருங்க. பின்வரும் வரைபடத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்டா? இதில் 2 பக்கம் பார்த்தோம் அப்படின்னா 2 செங்கோண முக்கோணம் இருக்கு, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நடுவில் ஒரு செவ்வகம் ரெக்டாங்கிள் இருக்கு. எப்படி சார் இதை செங்கோண முக்கோணம்னு சொல்றோம் அப்படின்னா, இதோ பாருங்க, இந்த ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், 90 டிகிரி அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இது முதல்ல முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா பேஸும் ஹைட்டும் தெரிஞ்சா போதும். எப்பவுமே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்குன்னா அதுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிறது ரைட் ஆங்கிளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறது பேஸு, இன்னொரு பக்கம் இருக்கிறது ஹைட்டு. நீங்கள் எதனாலும் பேஸ் ஹைட்னு எடுத்துக்கலாம். பேஸு 6 ஹைட்டு 4ன்னு எடுத்துக்கலாம். இல்லைனா மாற்றி பேஸு 4 ஹைட் 6ன்னு எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா தெரியும். ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். அப்போ ½ இன்ட்டு பேஸ் எவ்வளோன்னு எடுத்துருக்கோம்? 6. ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க? 4. கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 2 1s are 2 3s are. அப்போ 3 12. ஸோ இந்த முக்கோணத்தோட அப்போ பரப்பளவு என்ன தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா 12. அதே மாதிரி தான் இந்த முக்கோணம், ஏன்னா அதே அளவு தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதால ரெண்டுத்தோட பரப்பளவும் 12 ஒரு 12 12 24. ஓகே, இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த செவ்வகம் கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம் பாருங்க. செவ்வகத்தோட நீளம் தெரிஞ்சிடுச்சு 12 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு. நமக்கு இந்த பக்கம் அகலம் தெரியணும். இவங்க இந்த 2 அளவு தான் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு செங்கோண முக்கோணத்தில் இது ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா ஆப்போசிட்டில், அதாவது 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கிறத என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி அதை சொல்லியிருக்கோம். இந்த கர்ணம் தேவை அப்படின்னா என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அதாவது 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 6 ஸ்கொயர் பண்ணால் 36, ரெண்டுத்தையும் கூட்டினா 52. வர ஆன்சருக்கு ரூட் எடுக்கணும். முழுசாக ரூட் வந்துட்டா பிரச்சனையே கிடையாது. 52க்கு முழுசாக ரூட் எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? 52 பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கலாம்? 13 52 பிரிக்கலாம். ஏன் இப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 4க்கு ரூட் எடுக்க முடியும் பாருங்க. 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2, 13க்கு ரூட் எடுக்க முடியாது. அதனால இன்ட்டு 13, ரூட் 13. ஆனால் இங்கே அவங்க ஆன்சரில் கொடுக்கும்போது பாருங்க, ரூட்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது இப்போ கூட. ஆனால் ரூட்டில் எதுவுமே கொடுக்கல, பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா 2 இன்ட்டு 13க்கு ரூட் தெரியணும். 13க்கு எப்படி சார் ரூட் தெரியும் அப்படின்னா நம்ம பெரும்பாலும் எங்கேயும் அதை பார்த்துருக்க மாட்டோம். நம்மளால கெஸ் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்? 9க்கு ரூட் எடுத்தேன் அப்படின்னா 3, 16க்கு ரூட் எடுத்தேன் அப்படின்னா 4. இந்த 13ங்கிறது 9க்கும் 16க்கும் நடுவில் இருக்குது, ரூட் 13. அப்போ ஆன்சரும் 3க்கும் 4க்கும் நடுவில், 3க்கும் 4க்கும் நடுவில், அதாவது 3.5 3.6 அது மாதிரி தான் வரும்.
மோரார்லெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 4க்கு நியரா இருக்கு, 16க்கு நியரா 13 இருக்கிறதால ஆன்சர் 4க்கு நியரா இருக்கும். அப்ப ஆன்சர் 3.6. √13 வேல்யூ என்ன வரும்? 3.6. இதுவும் தோராயமா தான், எக்ஸாக்டாலாம் கிடையவே கிடையாது. ரூட்ல இருக்கிறதுக்கு எக்ஸாக்டா வேல்யூ சொல்ல முடியாது. அப்ப 2 × 3.6. அப்ப பாருங்க, 12 மீதி 1 3 2 6 1 7. அப்ப இதோட அகலம் லென்த் என்ன கிடைக்குது, பிரெத் என்ன கிடைக்குது அப்படின்னா 7.2 கிடைக்குது. புரியுதா? இந்த பிரெத் கண்டுபிடிக்கிறது தான் வேலையே. இப்போ இது L தெரிஞ்சிடுச்சு, B தெரிஞ்சிடுச்சு. செவ்வகத்துடைய பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? L × B. ஸோ 12 × 7.2 பெருக்கணும்னா 12 24, 7 12 84 2 86. ஸோ 86.4ன்னு கிடைக்குது. எது? செவ்வகத்துடைய பரப்பளவு. இன்னும் ஆன்சர் முடியல. ஏற்கனவே இது ஒரு 12, இது ஒரு 12, 12 24. இப்போ ஒரு 86.4. அப்போ 24 இதோட கூட்டுறேன், பாயிண்ட்ல இருக்கிறதால 24.0ன்னு வச்சுக்கலாம். அப்போ 4 6 10க்கு 0 மீதி 1 8 2 10 1 11. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி 110.4 சதுர சென்டிமீட்டர். இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் பாருங்க. எல்லா அளவும் கொடுத்துட்டு நார்மலா பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா போதும், பிரச்சனை இல்லை. ஆனா இங்க ஒரு செங்கோணம் கோணம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல கர்ணம் ஹைபாட்னியூஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஹைபாட்னியூஸ் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. ஹைபாட்னியூஸ் கூட ஃபுல் நம்பரா வந்துட்டு இருந்தா பிரச்சனை இல்லை, அப்படி இல்லாம ரூட்ல வந்திருக்கு பாருங்க. அப்ப அப்படின்னும் போது அதுக்கு எப்படி ரூட் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? அடுத்ததா கேள்வி எண் 187. இதுல பாருங்க, இதுவும் ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் தான். ஏ என்பவர் மட்டும் ரூபாய் 800க்கான ஒரு வேலையை 8 நாளில் முடிப்பார். அந்த வேலையை அவர் ஒரு உதவியாளரை கொண்டு 5 நாளில் முடித்தால் உதவியாளருக்கு அவர் கொடுக்க வேண்டிய பங்கு எவ்வளவு? அதாவது ஏங்கிறவர் மட்டும், ஏ மட்டும் எத்தனை நாள்ல முடிக்கிறாருன்னா 8 நாள்ல முடிக்கிறார். அவருடைய உதவியாளர் நான் பின்னு வச்சுக்கிறேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா 5 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப பி எவ்வளவு நாள்ல கண்டுபிடிக்கிறாருன்னு தெரியணும். கரெக்டா? ஒருத்தரை மட்டும் இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பியை கண்டுபிடிக்கணும். 2 பேரும் தனித்தனியா கொடுத்துட்டு சேர்ந்து கேட்கறாங்கன்னா பிளஸ் பண்ணுவோம். ஒருத்தரை மட்டும் தனியா கேட்கறாங்கன்னா என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். கரெக்டா? அப்ப கீழே என்ன பண்றேன்? 8ஐயும் 5ஐயும் பெருக்கிறோம். அது நம்ம பண்ணுவோம். ஏற்கனவே டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சொல்லியிருக்கோம். 8ஐயும் 5ஐயும் பெருக்கிறோம். இப்ப பி மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்ப 8ல இருந்து 5 மைனஸ் பண்றேன். 8ல 5 போயிடுச்சுன்னா 3. ஸோ 3/8 5 என்ன கிடைக்குதுன்னா 40ன்னு கிடைக்குது. ஸோ பி அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாரு அப்படின்னா, தலைகீழா எழுதணும் அப்படின்னா 40/3. எப்பவுமே அப்படிதானே எழுதுவோம். 1/ன்னு கிடைக்கும். நம்ம 1 விட்டு தலைகீழா எழுதுறோம்னா கீழே இருக்கிற நம்பர் கிடைச்சிடும். அப்ப ஏ 8 நாள்ல முடிப்பாரு, பி 40/3 நாள்ல முடிப்பார். அவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா 800 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. சரியா? இப்போ ஏ பி, இப்போ இது நமக்கு ரேஷியோ சம்மா மாறிடும் பாருங்க. ஏ 8 நாள்ல முடிக்கிறாரு, அப்போ 1/8. பி 40/3. எப்படி 8 தலைகீழா 1/8ன்னு எழுதணுமோ 40/3 தலைகீழா எழுதுனா 3/40. இப்போ இதுக்கான ரேஷியோ கண்டுபிடிச்சா போதும். நீங்க பாருங்க, 1 8 8 I 8 40. கேன்சல் பண்ணலாமா? இந்த 5 எங்க கொண்டு வரேன்? 1 5 5. இந்த 1 எங்க கொண்டு வரேன்? 1 3 3. இதுதான். இதுக்கு என்ன அர்த்தம்னா ஏ 5 பங்கு வேலையை செய்வாரு, பி 3 பங்கு வேலையை செய்வாரு. அப்ப 2 பேரும் சேர்ந்து 5 3 8 பங்கு வேலையை செய்வாங்க. கரெக்டா? எவ்வளவு ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க? 800 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. 800 ரூபாய் சம்பளம், மொத்தம் 8 பங்கு வேலை. அப்போ 1 8 8 1 8 0. ஸோ ஒரு பங்குக்கான சேலரி 100 ரூபாய். அவங்க யாரோட பங்கு கேட்டிருக்காங்க? உதவியாளருக்கு எவ்வளவு தரணும்னா கேட்குறாங்க. உதவியாளர்னா பின்னு வச்சிருக்கோம். பி எத்தனை பங்கு வேலையை செய்யறாரு? 3 பங்கு வேலை. ஒரு பங்கு 100 ரூபாய்னா அப்ப 3 பங்குக்கு எவ்வளோ அப்படின்னா 300 ரூபாய். ஸோ உதவியாளருடைய சம்பளம் ஆப்ஷன் பி ரூபாய் 300. இதெல்லாம் என்ன நார்மல் டைம் அண்ட் ஒர்க் சம் தான். இப்போ கேட்குற கொஸ்டின் எல்லாம் இப்படிதான் இருக்கு பாருங்க. நார்மல் டைம் அண்ட் ஒர்க் தான். ஆனா அதையே கொஞ்சம் நாம கிரிட்டிக்கலா யோசிச்சு செய்யறது மாதிரி கொடுக்குறாங்க. சரியா? இங்க இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். உதவியாளருக்கு 300 ரூபாய் சம்பளம். ரைட். ஏவுக்கு எவ்வளவு ரூபாய் சம்பளம்? முதல்ல அந்த ஏவை பத்தி பார்த்தோம் இல்லையா? உங்களோட நான் ஏற்கனவே 2 3 கொஸ்டின் கேட்டிருக்கோம். இது அடுத்த கேள்வி. ஏவுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படிங்கிறத எனக்கு நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? அடுத்ததா 188. இது இன்னொரு வித்தியாசமான கொஸ்டின் பாருங்க. ஆல்ரெடி பார்க்குற அதே விஷயம் தான். ஆனா ஒரே ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ரா வச்சு கொஸ்டினை கொஞ்சம் ட்ரிக் பண்ணியிருக்காங்க. என்னன்னா 15 பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து 21 நாட்களில் ஒரு வேலையை செய்து முடிக்கின்றனர். நம்ம இது இந்த PHD/W அந்த மெத்தட்ல போடுவோம் இல்லையா? அது 15 பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 21 நாட்களில் முடிக்கின்றனர். ஓகே, இது வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. இந்த 15 பேர் அப்படிங்கிறத அவங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 மென்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப நம்ம தமிழ்ல எடுத்துக்கிறோம்னா 15 ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது, எனில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து 21 பெண்கள், இங்க சொல்லும் போது ஆண்கள், தட் மீன்ஸ் பேர் இத்தனை பேர்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ்ல அழகா மென்னுனே கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க வரும்போது 21 உமன் கொடுத்துருக்காங்க. மேல மென் சொன்னா இங்கேயும் மென்னு தான் சொல்லணும். ஆனா உமன் சொல்லியிருக்காங்க. எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்? 6 மணி நேரம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, 6.
ஆனால் இங்கே ஆண்கள் கொடுத்துருக்காங்க, இங்கே பெண்கள் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்காங்க பாருங்க. இங்கு 3 பெண்கள் 2 ஆண்களுக்கு சமமான வேலையை செய்கின்றனர். 3 பெண்கள் 2 ஆண்களுக்கு சமமான வேலையை. மொத்தம் எத்தனை பெண்கள்? 21 பெண்கள். 3 பெண்கள் அப்படிங்கிறதால 3ஆல வகுத்தரலாம். 1 3 3 7 3 21. எத்தனை ஆண்களுக்கு சமமான வேலையை செய்கிறாங்க? 2 ஆண்களுக்கு. அப்போ 7 2 14. ஸோ இந்த 21 பெண்கள் இவங்க எத்தனை ஆண்களுக்கு சமமான வேலையை செய்வாங்கன்னா 14 ஆண்களுக்கு சமமான வேலையை செய்வாங்க. புரியுதா? இந்த லாஸ்டா சொன்ன லைன் தான். இந்த லைன் இல்ல இங்கேயும் 2 இடத்துல ஆண்கள்னோ இல்லை பெண்கள்னோ கொடுத்துருந்தா அப்படியே போட்டு முடிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் கடைசியாக ஒரு இது வச்சுட்டாங்க பாருங்க. 3 பெண்கள் 2 ஆண்களுக்கு சமமான வேலை. அப்போ 21 பெண்கள்னு வரும்போது 21 3ஆல வகுக்கிறோம், இன்ட்டு 2ஆல பெருக்கிறோம். ஏன்னா 2 ஆண்களுடைய வேலைக்கு சமம். அப்போ 7 2 14. ஸோ இங்கே நீங்கள் போடும்போது 21 போடக்கூடாது, 14 போடணும் பர்சனுக்கு வரும்போது. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படிங்கிறது தான் கொஷின். அப்போ எத்தனை நாள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டா வேலை முடிஞ்சிச்சு பாருங்க. இந்த பெருக்கல்ல இருக்கிற 6ம் 14ம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா வகுத்தல் ஆகிடும். கரெக்டாக? ஏற்கனவே 15 இன்ட்டு 8 இன்ட்டு 21 பெருக்கில் இருக்கிற 6ஐயும் 14 இந்த பக்கம் கொண்டு வரேன். கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 7 14 3 21 1 2 4 2 8 2 4 3 2 6 1 3 3 1 3 3 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும்? 15 ஒரு 2 இருக்கும். அப்போ 15 2 30. அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த வேலை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 30 நாட்கள். இந்த கொஷின் ரெண்டுமே, போன கொஷின் ஆகட்டும் இந்த கொஷின் ஆகட்டும், ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது தான். எல்லாமே தெரிஞ்ச கான்செப்ட், ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள்ல மாற்றம் வச்சிருக்காங்க. சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 189. அதே மாதிரி தான் இதுவும் பாருங்க. இதுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் சொல்ல போறேன். ஏ மற்றும் பி ஆகியவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 7 நாட்களில் முடிக்கின்றனர். ஏவும் பியும் சேர்ந்து 7 நாளில் முடிச்சிடுறாங்க. ஏ என்பவர் பியை விட 1 3/4 மடங்கு விரைவாக முடிப்பார் எனில் அதே வேலையை ஏ தனியாக எத்தனை நாட்களில் முடிப்பார்? இங்க பாருங்க, இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. 1 3/4. கரெக்டா? இந்த கலப்பு பின்னத்தை தகா பின்னமா மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பரா மாத்திடலாம். எப்படி? 1 நாள் 4 4 3 7 அப்படின்னா 7/4. ரைட்டா? இதுல யாரு பாருங்க, ஏ என்பவர் பியை விட விரைவாக வேலையை முடிப்பார். என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ இது பாருங்க, ஏ 7 மடங்கு வேலையை செய்வார், பி 4 மடங்கு வேலையை செய்வார். ஏ தான் சீக்கிரம் முடிப்பார். இது டேஸ் கிடையாது. ஏ 7 நாளில் முடிப்பார்னு சொல்ல, ஏவோட எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும் அப்படின்னா அவருடைய வேலைத்திறன் அப்படின்னு சொல்லலாம். ஏவோட வேலைத்திறன். ஏவோட வேலைத்திறன். ஏ வந்து 7 மடங்கு வேலையை செய்வார். அதே மாதிரி பியோட எஃபிஷியன்சி, பி 4 மடங்கு வேலையை செய்வார். எத்தனை மடங்கு வேலையை செய்வாங்க அப்படிங்கிறது புரிஞ்சு முடியுதான்னு பாருங்க. எதை ஏ பின்னு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த விஷயத்தை வச்சுதான். ஏ என்பவர் பியை விட விரைவாக வேலையை முடிப்பார். ஸோ ஏ வந்து 7 பங்கு வேலை, பி வந்து 4 பங்கு வேலையை செய்வார். அப்போ 2 பேரும் சேர்ந்து தான் வேலையை செய்கிறாங்க. கரெக்டா? ஏ 7 பங்கு, பி 4 பங்கு, 7 நாளும் சேர்ந்தா 11 பங்கு. வேலையை 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 7 நாளில் முடிக்கிறாங்க. கரெக்டாக? 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 7 நாளில். மொத்தம் 11 பங்கு 7 நாளில் முடிக்கிறாங்க. 17 7 77. ரெண்டுத்தையும் பெருக்கணும். இந்த கொஷினில் இதுதான் வித்தியாசமானது. 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க, 7 நாளில் முடிக்கிறாங்க. இவர் 7 மடங்கு வேலை செய்வார், இவர் 4 மடங்கு வேலை செய்வார். மொத்தமாக வேலையை முடிக்க 7 நாள் ஆகுது. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து 11 மடங்கு வேலையை, மொத்தம் சேர்ந்து எத்தனை மடங்கு வேலை? 11 மடங்கு வேலையை 7 நாளில் முடிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆகுது. புரிஞ்சு முடியுதான்னு பாருங்க. அப்படின்னா 11 7 77. சரியா? ஸோ மொத்தமாக 77. இவங்க கேட்கறது எதோ கேட்குறாங்க, ஏ தனியாக எத்தனை நாளில் முடிப்பாருன்னு. ஏவோட மடங்கு என்ன வச்சுருக்கோம்? 7 மடங்கு. ஸோ 77 7 வகுத்துறோம்னா முடிஞ்சிருச்சு. 1 7 7 11 7 77. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 11. நம்ம புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்கள். இந்த எஃபிஷியன்சி எடுக்கிறதா இதில் முக்கியமானது. என்னன்னா இதை இந்த மிக்சரை இம்ப்ராப்பராக மாற்றிடுவீங்க, அது பிரச்சனை இல்லை. இங்கே எடுக்கும்போது நீங்கள் டேஸ்ன்னு கணக்கு வச்சிடாதீங்க. சார் ஏ தானே வேகமாக முடிக்கிறாரு, அப்போ ஏ 7 நாளில் முடிச்சிருவாரு, பி 4 நாள் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், இது 7 நாள் 4 நாள் கிடையாது. அவங்களோட வேலை திறன் எவ்வளோ மடங்கு வேலையை செய்வாங்க 1 மணி நேரத்தில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு 1 மணி நேரத்தில் இப்படி எடுத்துக்கலாம். நம்ம சாப்பாடு வச்சோன்னா ஈஸியாக இருக்கும். ஏ 1 மணி நேரத்தில் 7 தோசையை சாப்பிடுவார், பி 1 மணி நேரத்தில் 4 தோசையை சாப்பிடுவார் அப்படின்னு அர்த்தமாகுது. இப்போ புரியுதான்னு பாருங்க. அப்போ ஏ 7 தோசை அவர் தான் நிறைய சாப்பிட்றாரு, பி 4 தோசை தான் சாப்பிட்றாரு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக புரியுதா? அப்போ 7 நாளும் 11 தோசை அப்படின்னு அர்த்தமாகுது. கரெக்டாக? 7 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 7 நாளைக்கு 11, இவர் 11 மடங்கு வேலை மொத்தமாக செய்கிறாங்க. 11 7 77 ஆயிடுது. ஸோ மொத்த வேலை என்னவாயிடுதுன்னா 77 வேலைன்னு ஆயிடுது. அதில் ஏவோட எஃபிஷியன்சி 7.
ஸோ 77 7 வகுத்தோம்னா 11 முடிஞ்சிச்சா? புரியுதுங்களாம்மா? ஸோ இந்த ஃப்ராக்ஷன் மாடலில் வந்தால் இந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. மெத்தடாக போகணுன்னா எக்ஸ்லாம் வச்சு ரொம்ப பெருசாக போகும். உங்களுக்கு இதுதான் எளிமையானது. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 190. HCF ஆஃப் 108, 288 அண்ட் 360 இதோட மீ போவா கேட்டிருக்காங்க. ஷார்ட்கட்லேயும் போடலாம். ஆனால் நீங்கள் ஐடியா வச்சு போடுறோன்னா 2-3 ஆன்சர் உங்களுக்கு மேட்ச் ஆகிறது மாதிரி இருக்கும். நம்ம மெத்தடாக போடுறோம் அப்படின்னா வழக்கமாக போடுறது மாதிரி தான். 108, 288, 360 இது எல்லாத்தையும் வகுக்கிறேன். முதல்ல எந்த டேபிளில் போடலாம்? 2ஆம் வாய்ப்பாடு. I2 10, 4 2 8, O2 2, 4 2 8, 4 2 8, O2 2 மீதி 1, 8 2 16, 0. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு. E2 4 மீதி 1, 7 2 14, 7 2 14, E2 4, 9 2 18, 0. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடு. 9 3 27, E3 6 மீதி 1, 4 3 12, 3 9, 0. இப்போ 3ஆம் வாய்ப்பாடு. 3 9 இங்கே 8 3 24, 5 3 30. இதுக்கு மேலே எந்த பொதுவான வாய்ப்பாட்லையும் வராது. அப்போ மீதி இருக்கிறத பெருக்கிறேன். 2 4, 3 9, அப்போ 4 9 பெருக்கினீங்கன்னா 4 9 36. ஸோ இதோட HCF என்ன கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி 36. நம்ம புரிஞ்சு முடியுதா? HCF கேட்டதால இந்த லெவலோட நிறுத்திட்டோம். ஒருவேளை இதே கொஸ்டின்ல அவங்க LCM கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? 8 10 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும்ன்றதால இதுக்கப்புறம் மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த நம்பர் எந்த வாய்ப்பாட்டிலையும் வராதுன்னா விட்டுட்டு இருக்கணும். நம்ம புரியுதா? இங்கே தான் உங்களுக்கு கேட்குற கொஸ்டின் இதுதான். இதே 108, 288, 360 கொடுத்துட்டு இதோட மீ போமா LCM என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன ஆன்சர் சொல்லியிருப்பீங்க அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஒரு 4-5 கொஸ்டின் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது கொடுத்துருக்கேன் இல்லையா? இது எல்லாத்தையுமே போடும்போதே சைட் பை சைடு எழுதிக்கிட்டு அந்த ஆன்சரையும் சேர்த்து எழுதிக்கிட்டு வாங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ கடைசியாக பார்த்தா அந்த 3-4 கொஸ்டின் 187, 8, 9 எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறது மாதிரியான கொஸ்டின். அந்த மாடலை அதே மாதிரி நான் அடுத்தடுத்து உங்களுக்கு டெஸ்ட் வைக்கும் போதுமே அந்த மாடலில் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் தரேன். அதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நாளையோட நமக்கு 20 நாள் 200 கொஸ்டின் முடியுது. அது முடிஞ்ச பின்னாடி எப்படி போன வாரம் நம்ம 100 கொஸ்டின்லேருந்து டெஸ்ட் வச்சோமோ அதே மாதிரி இந்த வாரமும் அடுத்த இருக்கிற 100 கொஸ்டின்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். ஓகேவா? நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.